இன்று முக்கியமான பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இதுவரை வந்த சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் நமக்காக எழுதிவிட்டு சென்ற தீர்க்க தரிசனங்கள். அதுல இதுவரை உலகம் தோன்றிய அந்த அனாதி காலம் தொட்டு உலக தோற்றம் நிறைவேறி அதற்கப்புறமாக பல்வேறு அண்டங்களும் உருவாக்கப்பட்டு அப்புறம் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமண்டலமானது உருவாக்கப்பட்டு, இந்த பூமி உருவாக்கப்பட்டு, அதில் அனைத்து உயிர்களும் உருவாக்கப்பட்டு, கடைசியாக மனிதன் உருவாக்கப்பட்ட அந்த காலம் தொட்டு கடவுள், இறைவன் அப்படி என்ற பொருள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று நம்ம அதை பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு முறைகளையும் வழிபட்டாலும் இந்த தோற்றமானது எங்க இருக்கு அப்படின்னா அனாதி தொட்டு வருகிறது. இந்த பூமி உண்டாகி மனித பிறவி உண்டான பின்னர் பல்வேறு காலகட்டங்கள்ல நமக்கு தெரிந்தது 4 யுகங்களாக பிரிக்கிறாங்க. பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அவதார மூர்த்திகள் இந்த பூமிக்கு வந்துகிட்டே இருக்காங்க. தற்பொழுது வந்துள்ள அவதார மூர்த்தி எங்கே? அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படி ஒரு அவதார மூர்த்தி வந்திருக்கிறார்களா? அப்படி என்றால் அப்படி வந்த அவதாரமூர்த்தி எங்கே? கல்கி அவதாரம் என்று குறிப்பிடப்படுபவரும், மைத்ரேய புத்தர் என்று குறிப்பிடப்படுபவரும், இறுதியில் தோன்றக்கூடிய தென்னாடுடைய சிவபெருமான், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வரலாறு, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து சிறிது சிறிதாக பார்ப்போம். கலியுகத்தினுடைய முடிவு காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுவது இதுல மட்டும் இல்லை, எல்லா வேதங்களையும் திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து பார்க்குற மாதிரி எல்லா வேதங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த பகுதி பார்த்தோம். நாளைக்கும் ஒரு அதிமுக்கியமான பகுதி நம்ம பார்க்க போறோம். நம்ம அனைவரும் நாளை சந்திப்போம்.